லெட்ஸ் மேக் புளி தக்காளி சட்னி பார்க்கலாமா? கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 முழு பூண்டை நல்லா தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புளியும் 4 தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4 காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த தக்காளியோட ஸ்கின் பீல் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சிருந்த எல்லா பொருளும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரஃப்பாக அரைக்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு அது பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதுவும் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த மிக்ஸை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் அது நல்லா கொதிச்சு வந்தோன்னா ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது கூடவே முருகலான தோசை அப்புறம் இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய வியூஸ் போகுது, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது இல்லை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.